ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். சொற்ப நேரங்கள் நமக்கு இருக்கு. நம்ம தேவ வார்த்தைகளை கவனிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்கள். 1 முதல் மக்கள் எல்லாரும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 22 verse 1 to 4. இப்பொழுது இந்த 4 வசனங்களையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ மனிதனாக இருக்கிற தாவீது தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை இணைத்த பின்பு மிகப்பெரிய சவால்களை அவர் சந்திக்கிறார். கவனிக்கணும். அவருடைய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது. அந்த எதிர்ப்பை தாங்கிக் கொள்ள முடியாதபடி அவர் என்ன செய்கிறார்? அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் அவர் மறைத்து தோத்தரை என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? கண்மலையின் மேல் ஒழித்து வைக்கிறார். அவர் மறைத்து வைக்கிறவர் மட்டுமல்ல, தேவைப்படும் பொழுது யாரும் பார்க்காதபடி ஒளித்து வைக்கிற தேவன். அவர் மறைத்து வைக்கிறவர் மட்டுமல்ல, இனி ஒருவரும் பார்க்காதபடிக்கு ஒளித்து வைக்கிற தேவன். மோசேயின் கல்லறையை ஆண்டவர் ஒளித்து வைத்தார் அல்லவா? இன்னைக்கு வரைக்கும் யாராச்சும் பார்த்தார்களா? இல்லை. அதுதான் சொல்றேன். ஏதேன் தோட்டத்தை ஒளித்து வைத்தாரே, இன்னைக்கு வரைக்கும் யாராகிலும் பார்த்தார்களா? இன்றைக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவரால் ஒளித்து வைக்கப்பட்டதே, ஒருவனுடைய கண்களுக்காகிலும் அது தெரிந்ததா? இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் எரேமியாவை மறைத்தாரே, எவராலும் அவரிடத்தில் நெருங்க முடிந்ததா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தப்ப பண்ணி அதுல்லாம் என்னும் கெபிக்குள் நான் உன்னை ஒளித்து வைக்க போகிறேன். அல்லேலூயா. மக்களை தொடர்ந்து படிங்க. தேங்க்யூ. அவன் அவர்களுக்கு தலைவனானான். இப்பொழுது பாருங்க, நிறைய பேர் தாவீதினிடத்துக்கு வருகிறான். தாவீதினிடத்திலே வருகிறவர்களுடைய எலிஜிபிலிட்டி, அவர்களுடைய திறமை, அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன? ஒடுக்கப்பட்டவர்கள். 2வது கடன்பட்டவர்கள். 3வது முறுமுறுக்கிறவர்கள் அவனோடு கூடி கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எத்தனை பேர் இருந்தாங்களா? 400 பேர் இருந்தாங்களாம். அவங்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய தகப்பன் வீட்டார் யாவரும் அவனிடத்தில் என்ன செய்தாங்க? வந்தாங்க. அப்படித்தானே இருக்கு. தகப்பன் வீட்டார் வந்தாங்க. தகப்பன் வீட்டாருடைய கேரக்டர் என்ன? ஒடுக்கப்பட்டவர்கள். 2வது கடன்பட்டவர்கள். 3வது முறுமுறுக்கிறவர்கள். ஃபேமிலி உள்ள வந்தாலே ஒடுக்குகிற ஆவி உள்ள வந்துடும். தோத்திர ஃபேமிலி உள்ள வந்தாலே கடன் சுமை பாரம் உள்ள வந்துடும். ஃபேமிலி சில குடும்பங்களுக்குள்ள வந்தாலே தோத்திர எது உள்ள வந்துடும்? முறுமுறுப்பு வந்துடும். அதுதான் அதுக்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது இன்னைக்கு மட்டுமல்ல, அன்னைக்கு இருந்திருக்கத்தான் செய்திருக்கு. தொடர்ந்து படியம்மா. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு அல்லது ஆராதனையின் கருப்பொருள் நடத்துகிற தேவன் என்பதாகும்.
இந்த இடத்திலே ஆமேன் தாவீதினிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், பிள்ளைகளுக்கு அதை புரியும்படியாகவே சொல்லுகிறேன், எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இப்போ என்ன செய்கிறார், தாவீது முதலாவது தப்பி தோத்தர் கெபிக்கு வருகிறார். இப்போ கெபிக்கு வரும் பொழுது ஃபேமிலியில் ஏறத்தாழ 400 பேர் என்ன செய்தறாங்க, வந்துடுறாங்க. இப்போ இந்த இடம், இந்த கெபி எல்லாரையும் வைத்து பராமரிப்பதற்கு போதுமா இல்லை. அங்கே தாயும் தகப்பனும் இருக்கிற மாதிரி என்ன செய்யறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் இன்னொரு ராஜாவினிடத்தில் போய், தோத்திரம், கொஞ்ச நாள் வரைக்கும் எங்க அப்பா அம்மாவும் உங்ககிட்ட பத்திரமா என்ன செய்யட்டும், இருக்கட்டும்ன்ற. ஆனா எதற்காக அந்த நாளை அவர் நியமிக்கிறார்? இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். 3வது வசனத்தை ஒன்று கவனிங்க. அங்கே தோத்திரம் தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோவாபின் ராஜாவினிடத்தில் பேசுவது என்ன? இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க. மோவாபின் ராஜாவினிடத்தில் பேசுவது என்ன? என்ன சொல்லுகிறார்? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியணும். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் ரேஷனை வாங்கி பக்கத்து வீட்டில் வச்சுட்டு கடை வரைக்கும் போயிட்டு வரும்பை எடுக்கேன்னு சொல்லுகிற பழக்கம் உண்டு இல்லையா? உண்டா இல்லையா? இது கிராமப்புற வழக்கம் இல்லையா? அதே மாதிரி அப்பாவையும் அம்மாவையும் ராஜாவினிடத்திலே கொடுத்து விட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கொஞ்ச நாள் எங்க அம்மா அப்பா இருக்கட்டும், கொஞ்ச நாள் என் குடும்பம் இருக்கட்டும், கொஞ்ச நாள் என் ஃபேமிலி உங்கள்கிட்ட இருக்கட்டும், நீங்க பாதுகாத்துக்கிடுங்க. உடனே ராஜா கேட்கிறார், கொஞ்ச நாள்னு சொல்றியே, என்னைக்கு, எதுவரைக்கும், எதுவரைக்கும்? அதுக்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வேர்டு என்ன சொல்லுகிறது? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் இங்கே இருப்போம். அப்போ நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், நம்ம எதிர்பாராத நிலைகள் நமக்கு வரும் பொழுது இந்த மனிதருடைய இருதயம், இந்த கேரக்டர் நமக்கு ரொம்ப தேவைப்படுதா இல்லையா? பாருங்க, சொந்த ஊருக்கு போக முடியாது, ராஜா சத்துருவா இருக்கிறது அடுத்த ஊரு, அம்மா அப்பா குடும்பம் எல்லாமே வந்துட்டாங்க, வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடிசை வீடு கூட இல்லை. ஆனா இந்த இடத்துல மாம்சத்தில் முடிவெடுக்கல பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கல பார்த்தீங்களா? ராஜாவினிடத்துல சொல்றார், எங்க அம்மாவையும் அப்பாவையும் குடும்பத்தையும் கொஞ்சம் நீங்க பாதுகாத்துக்கிடுங்க, என் ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறார் என்று நான் அறியணும். அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் என் தேவன் என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறார் என்று நான் ஒன்று அறியணும். அல்லேலூயா. இனி என் ஊழியத்தை தேவன் எப்படி நடத்த போகிறார் என்று நான் அறியணும். இனி என்னுடைய பிள்ளைகளை தெய்வம் எப்படி நடத்த போகிறார் என்று நம்ம ஒன்று என்ன செய்யணும்? அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வருகிற 2ஆம் தேதி முதல் மறுபடியும் ஏறத்தாழ ஒரு 17-18 நாட்கள் அளவும் தேவ சமூகத்திலே நான் உபவாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 3வது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். அப்போ அந்த நாட்களின் தேவை என்ன? அந்த நாட்கள் ஏன் தேவ சமூகத்தில் வருகிறோம்? ஜனவரி மாதத்தின் ஆரம்பத்திலே தேவ சமூகத்திலே அமர்ந்து நாம் உபவாசிப்பதற்கு தேவ சமூகத்திலே அமர்ந்து வசனங்களை கேட்பதற்கு என்ன காரணம்? தாவீது சொல்லுகிறார், என் தேவன் என்னை எப்படி நடத்துகிறார், என் தேவன் என் குடும்பத்திலே எப்படி நடத்த போகிறார், தேவன் என் பிள்ளைகளை எப்படி நடத்த போகிறார் என்று நான் அறியும் மட்டும். அல்லேலூயா. அப்போ தெய்வம் நடத்தினதை அறிந்தோம், நடத்தி வருகிறதையும் அறிந்தோம், ஆனால் இனி எப்படி நடத்த போகிறார் என்றும் நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எதையும் அவசரமாய் செயல்படாதே, எதையும் மாம்சத்தில் செயல்படாதிருங்கள், எதையும் ஜென்மமாய் செயல்படாதிருங்கள், நீ தேவ சமூகத்தில் வாருங்கள் என்று. ஏன் பைபிள் நமக்கு சொல்லுகிறது? இனி ஒரு நாளும் தோல்வியை நீ சந்தித்து விடக்கூடாது. நான் தாவீதை பார்த்து கேட்கிறேன், ஐயா நீர் ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிறீர்? ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எப்படி நடத்த போகிறார் என்று நீர் ஏன்
ஏன் அறிய முற்படுகிறேன்? தாவீது எனக்கு சொன்னார், இப்பொழுது ஆமென், இஸ்ரவேலில் ஒருவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த மனிதன் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிய தவறினதினால்தான் இன்னைக்கு கிருபை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார். ஏய் அல்லேலூயா. தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிய தவறினதினால்தான், தேவன் எப்படி நடத்தப் போகிறார் என்பதை அறிய தவறினதினால், தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிய தவறினதினால், தேவன் என்னில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை அறிய தவறினதினால தான் பிரகாசிக்க வேண்டியவன் பிரகாசம் இழந்து நின்று கொண்டிருக்கிறான். பயன்பட வேண்டியவன் பயன்படாமல் நின்று கொண்டிருக்கிறான். ஆளுமை செய்ய வேண்டியவன் அடிமையாய் நின்று கொண்டிருக்கிறான். அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியவன் அசுத்தாவியினால் பிடிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? தெய்வ சமூகத்திலே அமர்ந்து கர்த்தர் எப்படி நடத்த போகிறார் என்பதை அறிய தவறினவனின் தோல்வியை நான் கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். நாம் செய்வதெல்லாம் சரி போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தோற்று போனவர்கள் பலரும் நம் கண்களுக்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுயமாக ஜென்மமாய் நினைத்ததை சாதித்து எதையும் செய்துவிடலாம் என்று நினைத்த பலரும் ஜீவிதத்தில் எந்த பக்கத்தில் போய் முட்டினாலும் முன் செல்ல முடியாதபடி நிற்கிறாங்க. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது நான் அல்ல முடிவெடுக்க வேண்டியது, என் தேவன் என்னை எப்படி நடத்த போகிறார் என்பதை நான் அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களாம்மா? அல்லேலூயா. இந்த கேரக்டர் இன்று மட்டுமல்ல, இந்த பிரசங்கத்துக்காக மட்டுமல்ல, இனி ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாட்களிலும் இது நம்முடைய ஜீவியத்தின் ஒரு பெரிய சுபாவமாக மாறணும். சகோதரா, இன்றைக்கு பகல் வேளை சாமி தோத்திரம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த தாவீதை விட்டு என் கிருபையை எடுக்க மாட்டேன் என்று தெய்வம் சொல்ல காரணம் என்ன? அமை தோத்திர ராஜாவினால் நெருக்கம், குடும்பம் எல்லாம் கூட, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க வழி இல்லை. அடுத்தவனிடத்திலே அபயம் தேடி நிற்கிறார். பெத்த தகப்பன தன் வீட்டுக்குள்ள வச்சு ஒருபடி சோறு கொடுப்பதற்கு தாவீதை கொண்டு முடியாது. அடுத்தவன் வீட்டில் கொண்டு கொடுக்கிறான். சூழ்நிலைகள் இவ்வளவு எதிர்ப்பும் விகற்பமாய் இருந்த பொழுதும் தாவீதுக்கு தெரியும், பிரச்சனை பெரிதானதினால் தெய்வ சமூகத்தை விடக்கூடாது. இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் என்று நான் அறியணும். ஸ்தோத்திரம் பிரதர். அல்லேலூயா. ஏன் உபவாச ஜபத்திற்கென்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம்? ஏன் முழுகிரவு ஜபத்திற்கென்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம்? ஏன் தேவ சமூகத்தில் வாருங்கள் என்று நாம் உற்சாகப்படுத்துகிறோம்? ஏன் வருகிறவர்களுக்கு வேற வேலை இல்லாததுனாலயா? இல்லை பாஸ்டருக்கு ஓய்வெடுக்க தாராள நேரம் கிடைக்கிறதுனால இல்லையா? நேரம் கிடைக்கிறதுனாலயா? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தாவீது எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், பிள்ளைகளே, நெருக்கம் வரும் பொழுது நீ ஓடி தேவ சமூகத்தில் போய் தேவன் எப்படி நடத்த போகிறார் என்பதை நீ அறியணும். ஆலயத்திலே வந்து, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, வேத வசனத்துக்கு முன்ன வந்து அமர்ந்து, வேதத்தை வாசித்து, வேதத்தை நேசித்து, வேதத்தை தியானித்து, வேத வசனத்தை கேட்டு என்ன அறியணும்? இனி வரப்போகிற நாளில் என் தேவன் என்னை எப்படி நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கூடாரத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் என் கண்களுக்கு தூரமாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் சுயமான பயணம் அல்ல. இப்பொழுது நான் தீர்மானிக்கிறேன், கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களாம்மா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் நேரத்தை எதற்கு நான் செலவழிக்கணும்? விசுவாச பிள்ளை நேரத்தை எதற்கு செலவழிக்கணும்? ரட்சிக்கப்பட்ட குடும்ப நேரத்தை எதற்கு செலவழிக்கணும்? கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார். அல்லேலூயா.
அப்போ தாவீது எதை அறிய விரும்பினார்? தேவ நடத்துதலை அறிய விரும்பினார். தாவீது எதை விரும்பினார்? தேவன் தன்னை நடத்துவதை விரும்பினார். ஆமென். ஆமாவா இல்லையா? தேவ நடத்துதலை அறிய விரும்பினவர் மட்டுமல்ல, தேவன் தன்னை நடத்துவதை விரும்பினவர். சில ஆட்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதான் சொல்லுகிறார், ஆவியானவர் என்னை செம்மையாய் நடத்துவாராக, அப்படித்தானே சொல்லுகிறார், என்னை செம்மையாய். அப்ப அதுக்கு காரணம் என்ன? நடத்துதலை அறிய விரும்புறது மட்டுமல்ல புத்திசாலித்தனம், தெய்வம் நடத்துவதை விரும்பணும். தாவீது தெய்வ நடத்துதலை அறிய விரும்புகிறார். ஆனால் இயேசு ஆவியானவர் தன்னை நடத்துவதை விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த மனிதர்கள் எல்லாம் தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை அமைத்தார்கள் அப்படிங்கிறனுடைய ரகசியங்களை நம்ம அறிய ஆச்சரியமா இருக்காமா? எத்தனையோ யுத்த களத்தை சந்தித்த வந்த மனிதன் ஒரு யுத்த களத்தில் கூட தோல்வியை சந்தித்து திரும்பலையே. தாவீதினுடைய பட்டயம் தோற்று போயிற்று என்று சொல்கிற சரித்திரம் இல்லாம தலை சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க தெரியுமா? ஆரம்பம் சரியா இருந்ததுனால தான். ஆரம்பம் எப்படி சரியா இருந்துச்சு ஐயா? சூழ்நிலைகள் இப்ப குடும்பம் எல்லாம் இருக்கு, முன்னாடி யாருமே இல்லை, இப்ப அப்பா இருக்காங்க, இப்ப அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஆலோசனை அவர்களுடையதல்ல, ஆலோசனை அழைத்தவருடையது. அல்லேலூயா. அன்னைக்கு அப்பா இல்லை, அன்னைக்கு அம்மா கூட இல்லை, அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, அன்னைக்கு சூழ்நிலைகள் அனுகூலமா இல்லை, எல்லாருமே விட்டு தனியா இருந்து ஓகே இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க. அப்பா நம்ம என்ன செய்யலாம், அம்மா நம்ம என்ன செய்யலாம், அண்ணே நம்ம என்ன செய்யலாம். இந்த உத்தியோகத்துக்கு அவர் போகல. அவர் என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? தாவீது கரெக்டா முடிவெடுத்தார். அம்மா ராஜா விட்டே இருக்கட்டும், அப்பா ராஜா விட்டே இருக்கட்டும், அண்ணன் தம்பி எல்லாம் ராஜா இருக்கட்டும், நான் தேவ சமூகத்துக்கு போய் என் அப்பன் என்னை எப்படி நடத்த போகிறார் என்று நான் அறிய மட்டும். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை உன் வாழ்க்கையாக்க மக்களே, உன் வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இல்ல எவ்வளவு மகிமையான கேரக்டர் இல்ல மக்களே. ஒரு நல்லதுன்னு வந்த உடனே நீ சுயமா போய் ஓடுற இல்லை. உனக்கு பிடிச்ச ஒரு காரியம், நீ நினைச்ச மாதிரி ஒரு காரியம் வந்த உடனே கடச்சடா புட்டி பூச்சக்குட்டின்னு சொல்லிட்டு போற இல்லை. ஆனா உன்னை போல தாவீது இல்லை தெரியுமா? தோத்திர நன்மை வந்ததெல்லாம் இருக்கட்டும், பையன் படிச்சவன் தான், வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பணம் இருக்கு, வெளிநாடு உத்தியோகம் இருக்கு, எல்லாம் அங்கே இருக்கட்டு, நான் தெய்வ சமூகத்தில் போய் அவர் என்னை எப்படி நடத்த போகிறார் என்று உன்னை அறிஞ்சிட்டு வாரேன். தாவீதா இருந்து அப்படி செய்ய மாட்டார். ஏன் அப்படி செய்ய மாட்டார் தெரியுமா? அவருக்கு தெரியும், இன்னைக்கு எனக்கு நல்லதா தோணுகிறது, நாளைக்கு எனக்கு தீமையா தோணும். இன்னைக்கு நல்லவர்களாயிருக்கிற சில மனிதர்களுடைய சுபாவங்கள் நாளைக்கு மாறும். இன்னைக்கு எனக்கு அனுகூலமாக இருக்கிற சில தென்றல் காற்றுகள் சில நேரங்களில் என் வாழ்க்கையிலே சூறாய் வெளியாய் மாறுவது உண்டு. அல்லேலூயா. மக்களை ஒரு வசனத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 17:27 தானா? 27 தோத்திரம் தெய்வ மனுஷனாகிய தோத்திரம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் மக்களே. இங்கே 27 அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பயணத்தின் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசி மக்களே. 13:14 வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தின வசனம் அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பெனிக்ஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அநேகருடைய ஆலோசனை சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்படி பிடிச்சுக்கோ. அடுத்த வசனம் படி. தென்றல் மெதுவாய் அடித்தபடியா. எப்படி? ஏன் அந்த ஆலோசனை? தென்றல் இப்ப எப்படி இருக்கு? எல்லாருடைய ஆலோசனைகளும் ஒண்ணு போல இருக்கு. காற்றை பார்க்கறாங்க. தென்றல் எப்படி இருக்கு? தென்றல் எப்படி இருக்கு? எல்லாம் நான் விரும்புற மாதிரி இருக்கு, எல்லாம் நான் நினைச்ச மாதிரி இருக்கு, எல்லாம் அழகு போல இருக்கு. இப்ப என்ன நடக்குது? தாங்கள் கோரி
கோரினது கைகூடி வந்தது என்று தான் நினைச்சது எல்லாம் கைகூடி வந்தது என்று நினைத்து அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே தெய்வ மனுஷனாகிய பவுல் சொல்லுகிறார், பிள்ளைகளே, உபவாச நாட்கள் கழிந்து போயிற்று, இப்போ அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கண்டா, வசதி குறைவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் நம்ம இங்கே இருப்போம், நமக்கு தெய்வம் அழகா நடத்துவார் அப்படின்னு பவுல் சொன்னப்போ ஒரு மனுஷனுடைய ஆலோசனை அது சரியா படலை. அநேகருடைய ஆலோசனை ஒன்றா இருந்த உடனே காற்றை பார்க்குறாங்க. காற்று எப்படி அடிக்குது? தென்றல் எப்படிங்க அழகா ஸ்லோவா அல்லேலூயா அப்படியே இந்த ஏசி ஃப்ளோரில் இருந்து வர்ற மாதிரி தென்றல் மெதுவாக அடித்த உடனே நம்ம நினச்சதெல்லாம் நடந்துன்னு சொல்லி அநேகருடைய ஆலோசனைக்கு கேட்டு தெய்வ மனுஷனுடைய ஆலோசனை விட்டு கிளம்பியாச்சு. ஆனால் அடுத்த வசனத்தை படிங்க. கொஞ்ச நேரத்துக்கு எப்படிமா கொஞ்சம் ஒரு முறை கூட ஒரு தடவை கூட சொல்லுங்கன்னு. நீங்க இது போல இருந்தா இன்னும் 2 பாயிண்ட் கூட பேசுவேன். ஸ்டான்லி பாஸ்டர் சொன்ன போல தென்றல் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஈரோ கிளித்தோன் என்னும் கடுக்காற்று ஈரோ. அப்போ புயலுக்கு பேரு போடுறது இன்னும் இல்லை, அன்னும் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் சகோதரா, இந்த புயலுக்கு பேரு போடுகிறது நான் அடிக்கடி நினைப்பேன், ஒவ்வொரு பேரா தள்ளுனுமே, இது ஏன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அல்ல, பவுலின் காலத்திலேயே இந்த காத்துக்கு பேரு போடுறது இருந்திருக்கு. அல்லேலூயா. ஆனா அது நல்லா இருக்கு இல்லையா? என்ன யூரா கிளித்தோனா, ஈரோ கிளித்தோன், அதுக்கு அர்த்தம் எல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற பெரும் காற்று அதில் மோதிற்று. ஒரு அல்லேலூயா. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்னது? தென்றல். அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னது? அப்ப தென்றல் காற்றாய் இருந்தவைகள் சில நேரங்களில் கொடும் காற்றாக மாற முடியும். இது யாருக்கு தெரியும்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும். இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற இந்த தென்றல் காற்று சில நேரங்களுக்குள்ளே சில நேரங்களிலே கொடும் காற்றாக மாற முடியும். இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். தாவீதுக்கு தெரியும் இந்த தென்றல் காற்று சில நேரங்களிலே கொடும் காற்றாக மாற முடியும். தாவீதுக்கு தெரியும் இந்த கொடுங்காற்று சில நேரங்களில் தென்றலாகவும் மாற முடியும். புரியல? அல்லேலூயா. தென்றல் காற்று கொடுங்காற்றாகவும் மாற முடியும், கொடுங்காற்று தென்றலாகவும் மாற முடியும். அதனால நம்ம ஒன்றும் கணக்கெடுக்கண்டா, தெய்வ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒன்று விசாரிப்போம். ஆண்டவரே, நீர் எப்படி என்னை நடத்த போகிறேன்? நல்லா இருக்குல்ல மக்களே? இந்த லைஃப் ஸ்டைல், இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லையா? அல்லேலூயா. தென்றலையும் பார்க்கண்டா, சூறாவளியும் பார்க்கண்டா, கொடுங்காற்றையும் பார்க்கண்டா. அது அடிக்கிற இடத்துல அடிக்கட்டு, வீசுற இடத்துல வீசட்டு. நம்ம ஒன்று தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அழைச்சவரை ஒன்று பார்ப்போம், அழைச்சவரை ஒன்று பார்ப்போம், அபிஷேகித்தவரை பார்ப்போம். ஆடுகளுக்கு பின் சென்று கொண்டிருந்த என்னை கரம் பிடித்து அழைத்து யுத்த களத்துக்கு இறக்கின ஒரு தெய்வம் உண்டு, அவரை ஒன்று பார்ப்போம். ஆடுகளுக்கு பின் அமமேன் இருந்த என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி என் கையிலே பட்டயம் கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு, அந்த தெய்வத்துக்கிட்ட ஒண்ணு போவோம். அப்பா, நீர் என்னை எப்படி நடத்த போகிறீர்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட இந்த செய்தி இதை கர்த்தருடைய சமூகத்தில் நான் படித்தப்போ நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண ஒன்று தான், ஆண்டவரே, நாளைக்கு என் செய்தியை கேட்குற அல்லது என்னைக்காக இந்த செய்தியை கேட்குற எல்லாருக்கும் இந்த அனுபவம் ஒரு வாழ்க்கையாக மாறட்டும்ப்பா. சரிதானா நான் சொல்றது? இது வாழ்க்கையா மாறட்டும் ஆண்டவரே. தென்றலை கண்டு புறப்படுகிறவர்களாயும் இருக்கக்கூடாது. ஆமீன். கொடும் காற்றை கண்டு அவசரமாய் முடிவெடுக்கிறவர்களாயும் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆமீன் அவர் என்னை எப்படி நடத்த போகிறார் என்று அறிகிறவர் கூட்டமா என் பிள்ளைகளை மாற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடந்தாலும் என்ன செய்வதில்லை? சொல்லுங்க. தோத்தர நடந்தாலும் சொல்லுங்க, நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் புரியவில்லை,
களைப்படைவதில்லை. தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சொல்லட்டுமா? இன்னும் அநேக காரியங்களை சொல்ல ஆசைப்பட்டேன், ஆகிலும் இப்பொழுதும் எனக்கு முடியவில்லை. ஏசாயா 49 அதிகாரம் 10 வாக்கியம். நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நடத்துதலை விரும்புகிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 49:10 என்ன சொல்லுகிறது? அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. கேளுமா, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர், அவர்களை நடத்தி, ஐயா கேளியா, அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்கள் நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். கைகளை உயர்த்திவர். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க, நடத்துதலை விரும்புங்க, நடத்துதலை அறியுங்க. உங்களுக்கு இறங்குகிறவர் உங்களை நீரூற்றண்டை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அந்த கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மக்களே. இல்ல அல்லேலூயா. அம்மே நடத்துதலை அறிய விரும்புமா? நடத்துதலுக்காக விரும்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நடத்தி எங்க கொண்டு போய் விடுவாரா? நீரூற்றுகள். சொல்லுமா அந்த வார்த்தைய. என் குடும்பத்தை நீரூற்றுகள் அண்டை. ஷிகரபகத்தனா. இன்னைக்கு ஒருவேளை வெறுமையின் நடுவில் இருந்து இந்த செய்தியை கேட்கலாம், கடன் பிரச்சனைகளின் நடுவில் இருந்து செய்தியை கேட்கலாம், இல்லாய்மையின் நடுவில் இருந்து என் செய்தியை கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு பகல்வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் எப்படி நடத்த போகிறார் என்று அறியும்படி ஒப்புக் கொடுங்கள். அவரை நடத்துவதற்கு விரும்புங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு இறங்குகிறவர் உங்களை நடத்தி எங்க கொண்டு போய் விடுகிறார்? சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிற, புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்த்து அமர்ந்த. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க கொண்டு போய் விடுகிறார்? அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில வெற்றி இருக்குமா? பிரகாசம் இருக்குமா? தோல்வியை விரட்டிடலாமா? அப்ப இன்னைக்கு பகல்வேளை சொல்றேன், அவசரப்பட்டு ஓடுறதை நிறுத்து. நீயா ஓடுறதை நிறுத்து. சுயமா ஓடுறதை நிறுத்து. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு, ஜோம் பண்ணு. ஒரு காரியம் செய்வதற்கு முன்னால முட்டி போடுங்க. தாவீத மாதிரி கேளுங்க, அவர் என்னை எப்படி நடத்த போகிறார் என்று அறிந்து ஓடுங்க. கர்த்தர் உங்களை நீரூற்றுகள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். ஆகாருக்காக தேவன் திறந்த அந்த நீரூற்று இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல? அடைக்கப்படலை. பார்த்தீங்களா? தலைமுறை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நடத்துறதை காண்பீர்கள். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆமீன் ஆசீர்வதிப்பாராக. அவசரப்படாதீங்க.